அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோதனை காலகட்டத்திலே ஒரு முஸ்லீம், அல்லாவை நம்பக்கூடிய ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் விளக்கம் தருகின்றது. அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 214வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? அவர்களை வறுமை, பட்டினி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பிடித்தன. அல்லாவின் உதவி எப்பொழுது வரும் என்று தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலைகழிக்கப்பட்டார்கள். நிச்சயமாக அல்லாவின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம். மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில், நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக என்றும் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருக்குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 156வது வசனத்திலே கூறுகின்றான், பொறுமையுடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்லுவோம் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நற்கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள்தான் நேர்வழி அடைவார்கள். இந்த நேர்வழியை அடையக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 153வது வசனத்திலே கூறுகின்றான், நம்பிக்கை ஈமான் கொண்டவர்களே, பொறுமையுடனும் தொழுகை மூலமும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான். ஆகவே புகாரிலே 3586வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது, சோதனையில் ஆழ்த்தப்படும் போது தொழுகை, தர்மம், நன்மை புரியும்படி கட்டளையிட்டு தீமையில் இருந்து தடுத்தல் ஆகியவை அதற்கான பரிகாரமாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொறுமையோடு நாம் சோதனையை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அதிகமான தொழுகைகளையும் தான தர்மங்களிலும் நன்மை செய்யும்படியும் மக்களை ஏவ வேண்டும். தீமையில் இருந்து மக்களை தடுத்து நாமும் அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். அதை போல புகாரிலே 2617வது ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யூத பெண் ஒருத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு ஆட்டை அன்பளிப்பாக கொண்டு வந்தாள். நபிகள் நாயகத்திற்கு தெரியாது அது விஷம் தேய்க்கப்பட்ட ஒரு ஆடு என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சிறியதை உண்டார்கள். பிறகுதான் தெரிந்தது அதில் விஷம் தேய்க்கப்பட்டதாக. பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், அவளை கொன்று விடட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். அந்த பெண்மணிக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொண்டை சதையில் அந்த விஷத்தின் பாதிப்பை நான் தொடர்ந்து பார்த்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களிலே இந்த விஷம் மிகப்பெரிய ஒரு தொந்தரவை கொடுத்ததாகவும் ஹதீசுகளிலே வருகின்றது. அருமை சகோதரர்களே, காபாவிலே நபிகள் நாயகம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவர்களுக்கு கொடுத்த சோதனை என்பது மிகப்பெரிய சோதனை. தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒட்டகத்தினுடைய குடலை போடுவார்கள். நபிகள் நாயகம் திணறிக் கொள்ளுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட போது அந்த மனிதர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள். அருமை சகோதரர்களே, தாயிஃப் நகரத்திலே நபிகள் நாயகம் ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை எடுத்து சொன்ன போது அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லெறிந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு பொறுமை காத்தார்கள். ஆகவே அந்த தாயிஃப் நகர மக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு மன்னிப்பு கொடுத்தார்கள். சோதனை காலகட்டத்திலே முஸ்லீம்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தொழுது நாம் துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எங்களுடைய சோதனையை நீக்குவாயாக என்று இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். அந்த சோதனை காலகட்டத்திலே அதிகமான தர்மங்களிலே ஈடுபட வேண்டும். அதிகமான மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய
நன்மைகளிலே நாம் ஈடுபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனை ஏற்பட்டால் பள்ளிவாசலுக்குத்தான் முதலில் சென்று 2 ரக்காயத்துக்கள் தொழுவார்கள். அத்தஹியாத்து அமர்விலே அல்லாஹ் என்னுடைய இந்த சோதனை நீக்குவாயாக என்று பிரார்த்திப்பார்கள். அதுபோன்று நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய நாமும் தொழுகையில் ஈடுபட்டு மக்களுக்கும் உதவி செய்வோம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன்.